என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. மம்மி, மம்மி ஐ லவ் யூ. ஒரு ஜன்ம மகன உன் வீட்டு சின்ன ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை வெறும் மூணு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை மட்டும் ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டெப் 1 வந்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2ல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இமேஜ் மட்டும் தேவைப்படும். அந்த 10 இமேஜில் ஒரு 5 இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து சேடாக இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு 5 இமேஜ் மட்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா கூட சேர்ந்து எடுத்த மாதிரி, உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் இல்லாட்டி உங்கள் இமேஜ் தனியாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அம்மா இமேஜ் தனியாக இருந்தாலும் ஓகே தான். அதில் ஒரு 5 இமேஜ், மொத்தம் நம்மளுக்கு ஒரு 10 இமேஜ் வந்து தேவைப்படும். ஏன் சேடாக இருக்கிற மாதிரி இமேஜ் வந்து எடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் சேடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்கீங்க. அந்த டைமில் உங்களோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அதை அந்த அட்டன் பண்ணி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியாகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். அதனால தான் சொன்னேன், சேடாக இருக்கிற மாதிரி ஒரு 5 இமேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அம்மா கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இமேஜ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ உங்களோட இமேஜும் உங்களோட அம்மா இமேஜும் அப்படி தனித்தனியாக இருந்தால் கூட ஓகே தான். அதில் ஒரு 5 இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. மொத்தம் ஒரு 10 இமேஜ் வந்து தேவைப்படும். அந்த 10 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஸ்டெப் 2, ஓகேவா? இப்போது ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதான் ஸ்டெப் 3. ரொம்பவுமே ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இமேஜோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி ஓகே இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டெப் 2ல் என்ன பண்ண சொன்னேன், இமேஜோட சைஸ் தான் சேஞ்ச் வந்து பண்ண சொன்னேன். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையில் ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துக்கோங்க. 30 கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் இந்த நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும், சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த 10 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அந்த இமேஜை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 3ல் நம்ம இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லா எஃபைடுமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. உங்களோட இமேஜை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
மற்ற எல்லா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இமேஜை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்களேன். இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுவாங்க. நான் குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாமே முடியுதா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 9:20 வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க குரூப் எல்லாமே முடியுது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப் ஆயினார் இமேஜ்னு சொல்லி நான் ஒவ்வொரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்து அந்த எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த 9 ஸ்டெப் ஆயினார் இந்த இமேஜ் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த இடத்துல இருக்கா இங்கே 9:20 டைம் வந்து ஆரம்பிக்குதா. ஸோ இந்த இமேஜில் இருந்து நான் ஆடியோட எண்டு வரையாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த எல்லா இமேஜ்லையும் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்ந்து எடுத்த மாதிரி இருந்த ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான். அப்படி உங்கள் ஃபோட்டோவும் அம்மாவோட ஃபோட்டோவும் தனித்தனியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இமேஜில் உங்களோட இமேஜ் ஒரு ஃபோட்டோனா உங்கள் அம்மாவோட இமேஜ் இன்னொரு ஃபோட்டோவில் இப்படி நீங்கள் மாறி கூட நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கில் ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கில் உங்கள் அம்மாவோட பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ்னா இன்னொரு இமேஜ் உங்கள் அம்மாவோட இமேஜ் இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்த இமேஜாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ உங்கள்கிட்ட எப்படி இமேஜ் இருக்குதோ ஸோ அந்த இமேஜை பொறுத்து நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் அப்படி மாற்றி நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் நீங்கள் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம குரூப்புக்கு வெளியே உள்ள எல்லா இமேஜ்லையும் நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நான் குரூப்புக்குள்ளே எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணணும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன எரர் வரும். அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நான் அப்படியே சொல்லிடுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே உள்ள எல்லா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குரூப்புக்குள்ளே போய் தான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க குரூப் 1 இருக்கா, குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது வியூஸ் காட்டுற ஒரு ஐக்கானும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேக்ரவுண்டு பிஎன்ஜி இமேஜும் ஆட் பண்ணியிருக்கேன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 2 இருக்கா, அந்த குரூப்பன் மாஸ்க் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு 5-6 குரூப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். எல்லா குரூப்லையும் நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல சர்க்கிள் 1 இருக்கா, இந்த சர்க்கிள் 1ல் தான் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். கீழே உள்ள சர்க்கிள் 1 இருக்கா, ஸோ இதில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதனால் இதே மாதிரி ஆடியோட 00 இருக்கா, இந்த 00ல் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. எஸ்ட்டாக உங்களோட இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் உள்ள இந்த ஆரமாக கிளிக் பண்ணி எஸ்ட்டாக இருக்கிற உங்களோட இமேஜ் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எஸ்ட்டாக இமேஜ் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்க. ட்ரிம் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 கொடுத்துருப்பேன். அந்த சர்க்கிள் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூம் இதை மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட இமேஜோட சைஸை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி இதே மாதிரி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி சர்க்கிள் விட்டு கொஞ்சம் மட்டும் வெளியே இமேஜ் தெரிஞ்சால் போதும். அந்தளவுக்கு ஜூமை கம்மி பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் மட்டும் அந்த சர்க்கிளில் தெரியிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் இமேஜையும் கீழே உள்ள உங்களோட இமேஜையும் ஒரு குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. இந்த சர்க்கிள் 1 லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கும். அந்த சர்க்கிள் 1 லெஃப்ட் சைடில் உள்ள அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். சர்க்கிள் 1 லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கு கீழே ஆட் பண்ண உங்களோட இமேஜ் இந்த மாதிரி கண்ணைக்கான் மேலே டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணைக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்ணைக்கன் வந்து டிக் ஆகும். அது கீழே ஆட் பண்ண உங்களோட இமேஜ் லைட்டை டச் பண்ணாலே போதும், அதுவும் சேர்ந்து செலக்ட் ஆயிரும். இதே மாதிரி இந்த 2 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜும் அந்த சர்க்கிள் இமேஜும் இதே மாதிரி ஒரு குரூப்பன் மாஸ்க் வந்து ஆடாயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குரூப் 2 இருக்கா, நம்ம குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்கும், அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சர்க்கிள் 2 இருக்கா, இந்த சர்க்கிள் 2ல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். இப்போ குரூப் 1ல எப்படி இமேஜ் சர்க்கிளில் இமேஜ் வந்து ஆட் பண்ணமோ அதே மெத்தடை பயன்படுத்தி சர்க்கிள் 2லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கோங்க. அதில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு போயிட்டு, அதாவது நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டு போயிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரமாக இருக்க கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் 2க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் இதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் 2க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு நல்லா ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் மட்டும் தான் அந்த சர்க்கிளில் வந்து தெரியணும். உங்களோட பேஸ் வந்து சர்க்கிளில் தெரியணும். உங்களோட இமேஜ் சர்க்கிளை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கணும். இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தடில் நாங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். சர்க்கிள் 2ஓட லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள உங்களோட இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கிள் 1லையும் அதாவது குரூப் 1லையும் குரூப் 2லையும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, சர்க்கிள் 2க்கு மேலே குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் டெஸ்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி ஒரு 5 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த 5 இமேஜும் நீங்கள் சேடாக இருக்கிற இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு 5 இமேஜ் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிற இமேஜாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்பவும் போல உங்களோட இமேஜ் எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபீலிங்காக இருக்கிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருந்த அந்த 9:16 5 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் இருக்கும். அந்த கண்ணைக்கன் எல்லாமே ஆஃபில் இருக்கும். அந்த கண்ணைக்கன் மேலே ஒரு டச் பண்ணினா போதும், அந்த கண்ணைக்கன் வந்து இதே மாதிரி வந்து ஆன் ஆயிரும். இதே மாதிரி அந்த கண்ணைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அந்த கண்ணைக்கன் மேலே மட்டும் ஒரு டச் பண்ணி இதே மாதிரி வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்க்ரீன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி அந்த 5 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் அண்ட் மாஸ்க் 1 அதில் எல்லாத்தையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 5 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை குரூப் 5 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் 3ல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் உங்களோட அம்மாவோட இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. ஜஸ்ட் உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூமை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்து இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்கணும். இதே மாதிரி வந்து கம்மி பண்ணி சைஸை கம்மி பண்ணி செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் அந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்கணும். உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கீழே இருக்கணும். ஆனால் உங்களோட இமேஜ் அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கணும். அதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் சர்க்கிளோடைய லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் நடுவில் பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நீங்கள் 4 குரூப்பில் மட்டும் தான் நீங்கள் நேம் அதாவது சர்க்கிள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. குரூப் 1ல சேஞ்ச் பண்ணிட்டோம். குரூப் 2 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் 1லையும் நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருந்துச்சா, ஸோ அந்த குரூப் 3 உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா. இப்போ அந்த குரூப் 3லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 4 இருக்கா, அதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த குரூப் 4 மட்டும் நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு சின்ன எரர் வரும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என்ன எரர்னு கேட்டிங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஓட சைஸும் குரூப் அண்ட் மாஸ்க் 1ஓட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கும். 6:18 இருக்கா, இந்த டைம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2வும் குரூப் அண்ட் மாஸ்க் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 6:18 ஒரு பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். சரியாக 6:18 ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த குரூப் 1 வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, சாரி அந்த குரூப் 2ஓட சைஸ் வந்து குட்டியாக இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 செலக்ட் பண்ணி இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த 2 குரூப்பை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2ஓட சைஸும் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 6:18 வரையும் இருந்திருக்கும். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் போனக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த 2 குரூப்பை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் 2வையும் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னோட சைஸை மட்டும் நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கோங்க. இப்போ டேரெக்டாகவே நீங்கள் மொத்தமாகவே பேக் வந்துட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோவை ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படியும் பார்த்துலாமா? மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் சென்சன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் மட்டும் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.